இப்போ நம்மக்கிட்ட 4 கார்டு இருக்குது. 4 கார்டில் இது ஒரு கோஸ்ட் எனர்ஜி, இது ஒரு ஃபயர் எனர்ஜி. இப்போ மெகா ஹாண்டுமை பாருங்கள். மெகா ஹாண்டும் பார்த்தா இங்கே பாருங்கள் 4 கோஸ்ட் எனர்ஜி, ஒரு ஃபயர், ஒரு பிளாஸ்மா எனர்ஜி இருக்குது. அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஒரு ஃபயர் எனர்ஜி அட்டாச் பண்ணியிருந்தோமா, அப்போ ஒரு ஃபயர் எனர்ஜி எடுத்துருங்க. 4 எனர்ஜி அட்டாச் பண்ணோம். இது ஒரு எனர்ஜி, ஒரு கோஸ்ட் எனர்ஜி அட்டாச் ஆகிடுச்சு. இன்னொரு ஒரு ஃபயர் எனர்ஜி. இங்கே பாருங்கள் பிளாஸ்மா எனர்ஜி இருக்கா, இதுக்கு பதில் எந்த எனர்ஜி வேணால் அட்டாச் பண்ணலாம். இந்த எனர்ஜிக்கு பதில் பிளாஸ்மா எனர்ஜி அட்டாச் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்லணுன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி இந்த பிளாஸ்மா எனர்ஜி. இப்போ நம்ம அதை அட்டாச் பண்ணியாச்சு. நம்மள 3 எனர்ஜி அட்டாச் பண்ணியாச்சு. 1 2 3, இன்னும் 2 அட்டாச் பண்ணால் இங்கே இந்த அட்டாக் பண்ண முடியும். 100 குறையும் அவங்களுக்கு. ஆனால் நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா பெஞ்சில் இருக்குது. நம்ம டர்னை முடிச்சுப்போம். டர்ன் எண். இப்போ அவங்க டர்ன் வந்ததுனால ஃபயர் எடுத்துடலாம் இதுலேருந்து. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த ஃபயர் எடுத்து இங்கே வச்சு 3வது இதை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், அட்டாச் பண்ணியாச்சா. இப்போ அவங்க டர்ன் எண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாததுனால டர்ன் எண்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு 3 எனர்ஜி அட்டாச் ஆயாச்சு. இப்போ நம்ம டர்ன். இந்த கோஸ்ட் எனர்ஜி எடுத்துக்கலாம், ஏன்னா இது நம்மக்கிட்ட 4 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எனர்ஜியும் நம்மக்கிட்ட 4 கார்டு இருக்கும்.